மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் 30க்கு பிறகு 2024 டிசம்பர் மாதம் 31க்குள்ளார கிரக நிலைகளின் மாற்றத்தை பொறுத்தும், கிரக நிலைகளை பொறுத்தும் சனி பகவான் குரு பகவான்களின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ ஒழியும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு துல்லியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய யோகம் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகவே இருக்க போகின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடைய போகின்றீர்கள். உங்களுடைய மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கப் போகின்றது. அதாவது மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. செயல்படுத்தி வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். சில விஷயங்களில் அனுபவ அறிவு வெளிப்பட போகின்றது. பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றதெல்லாம் புரிந்து கொண்டு வியாபாரத்தில், தொழிலில் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைய போகின்றது. இத்தனை காலகட்டமாக உறவினர்களிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்ட உங்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்றத மறுத்துவிட முடியாது. விருந்தினர்களின் வருகை இருக்க போகின்றது. மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்பட போகிறீங்க. விவசாய பணிகளில் ஈடுபடுபவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். பயணங்களால் புத்துணர்ச்சியான சூழல் உண்டாக போகின்றது. வெற்றி நிறைந்த பல விஷயங்கள்லையும் வெற்றியை பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகின்றது அப்படின்றதுலையும் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எதிர்பாராத பயணங்களின் மூலமாக சில அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டானாலும் பெரிய லாபம் உண்டு என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். சகோதரர்களிடம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஏனோ தானோ, அண்ணன் தானே தம்பி தானே என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதீங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க, இல்லைனா பிரச்சனை தான். எண்ணிய பணிகள் நிறைவடைவதில் இருந்து வந்த கால தாமதங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக முடிய போகின்றது. பழைய நினைவுகளின் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். புதிய மின்னணு மின்சார சாதனங்களில் கவனமாக இருக்கணும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகின்றது. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்துவிடும், மறைந்துவிடும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் நன்மை உண்டாக போகின்றது. சுபகாரியம் தொடர்பாக இதுவரைக்கும் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகப் போகின்றது. உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகின்றது. பலதரப்பட்ட மக்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகத்தால் நிச்சயம் பல்வேறு வகையான லாபத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ரகசியமாக செய்யக்கூடிய சில விஷயங்களால் ஆதாயம் உண்டாக போகின்றது. ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிடும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் விலகி செல்ல போகிறாங்க. போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் போகின்றது. அதாவது அரசாங்க ரீதியாக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களாக இருந்தீங்கன்னா, தேர்வுகள் எழுதியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைக்கப் போகின்றது. இந்த காலகட்டத்தில் அரசாங்க ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது.
வியாபாரம் தொடர்பான முதலீடுகளும் அதிகரிக்கும். அந்த முதலீடுகளால் பெரிய லாபத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. பூர்வீக சொத்துக்களாலையும் உங்களுக்கு ஆதாயம் உண்டாக போகின்றது. கடன் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாம் குறைய போகின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. எப்படி குறையும்? இவ்வளவு நாள் கடன் பிரச்சனை இருந்தது, திடீரென இந்த 2-3 மாதத்தில் குறைந்து விடுமா? செப்டம்பர் 30க்கு பிறகு டிசம்பர் 31க்குள்ளார கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நிச்சயம் வருவதற்கான வாய்ப்புகள் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். என்ன காரணம்னா, யாருக்கு எப்போ ஜாக்பாட் அடிக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும், யோகம் அடிக்கும் அப்படின்றத யாராலும் கணிக்க முடியாது. இருந்தாலும் கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்க வாய்ப்பு இருக்குது என்று நிச்சயமாக சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு யோகம் இருக்கின்றது. குறிப்பாக பிரபலங்களின் நட்பு, விஐபிகளின் அறிமுகம், பூர்வீக சொத்துக்களால் கிடைக்கப் போகின்ற லாபம், இதனால் கடன் தொல்லைகள் எல்லாம் விலகப் போகின்றது என்பதையும் உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய அனுபவ அறிவு வெளிப்பட போகின்றது. இந்த காலகட்டத்தில் பாரம்பரியமான விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்பட போகின்றது. வீடு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதாவது வீட்டை மாற்றலாமா, புதிய வீடு கட்டலாமா, அல்லது கட்டின வீட்டை வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான சில யோசனைகளும் வந்து செல்லும். அரசு பணி நிமித்தமான செயல்பாடுகளில் கொஞ்சம் விவேகமாக செயல்படணும். இல்லைன்னா வழக்கு பிரச்சனை அப்படின்ட்டு சந்திக்க நேரிடும். பலம் மற்றும் பலவீனத்தை நீங்கள் உணர போகிறீங்க. உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு அமோகமான நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. வழக்குகளெல்லாம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் போகின்றது. சக ஊழியர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்க போகின்றது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலையும் இருக்காது. அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைய போகிறீங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் இப்படி தாண்டா வாழ்ந்தா வாழணும் அப்படின்ட்டு நினைக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு குரு பகவானாலையும் சனி பகவானாலையும் கிடைக்க போகின்றது. குறுகிய தூர பயணங்களின் மூலமாக மனதில் மாற்றம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க போகிறீங்க. வேலை ஆட்களுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய வாக்கு சாதுரியம் மூலமாக நினைத்த காரியங்களை செய்து முடிக்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு நிலை இருந்தாலும் லாபம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும். பொன் பொருட்சேர்க்கை உண்டாக போகின்றது. உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். அனுபவபூர்வமான பேச்சுகள் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உயரப்போகின்றது. உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கப் போகின்றது. உயர்வான காலகட்டம், செழிப்பான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. சவாலான வேலைகளையும் சாதகமான நிலையில் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். தடைகளால் உங்களுடைய செயல்களில் தாமதம் ஏற்பட்டாலும் ஆனால் அதன் பிறகு துணிந்து செய்து வெற்றி பெறுவீங்க. எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். என்ன செய்கிறது எதிர்காலத்தில், இது செய்தால் சரியாக இருக்குமா, சரிபட்டு வருமா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி பல சிந்தனைகள் மனதில் தோன்றும். இழுபறியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கப் போகின்றது. மற்றவர்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது சொல்லலாமா வேண்டாமான்னு பார்த்து செயல்படுங்க, இல்லைனா பிரச்சனை தான். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கப் போகின்றது. வியாபாரம் நிமித்தமான முதலீடுகளும் அதிகமாக போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லணும், இல்லைனா வீண் வாக்குவாதம், சந்தேகம் அப்படின்ட்டு இதன் மூலமாக பல பிரச்சனைகள் உண்டாகலாம்.
நீங்களே எதிர்பார்க்காத நேரங்களில் இந்த காலகட்டத்தில் திடீர் பயணங்கள் ஏற்படும். அதனால் அலைச்சல்கள் உண்டாகும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் இருந்தாலும் அதனால் பெருசாக லாபம் இருக்காது அப்படின்றத புரிந்து கொண்டு விட்டு விடுவீர்கள். சமயோசிதமான செயல்பாடுகளின் மூலமாக பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. உயர்கல்வியில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான ஒரு மனநிலையோடு இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க. யாருக்காகவும் எந்த ஒரு நிலையிலையும் தன்னுடைய சுய கௌரவத்தையும் தன் மானத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30க்கு பிறகு, குறிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள்லையும் கடைசி வெள்ளிக்கிழமையில் விநாயக பெருமான் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ளார இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். நல்ல ஒரு முடிவு எந்த விஷயத்துலையும் கிடைக்கும். நன்மைகள் உண்டாகும். சுப பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் பிரச்சனை, ஆபத்து, கிரகங்களினால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யமனாக வரப்போகும் 3 பேர், 3 பெண்கள். அதாவது குறிப்பாக எப்போவுமே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு பேச வேண்டியது அவசியம். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவில் மாறிடும். அப்படி பிரச்சனை ஏற்பட, ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயங்களில், பெண்கள் விஷயங்களில் அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு முந்திரி கொட்டை போல் அவங்களே கூப்பிடாமல் நீங்களாக போய் ஒரு ஆலோசனையை சொல்லும்போது அது உங்களுக்கு எதிராகவே திரும்பி, அதாவது நீ யார் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட அப்படின்ற மாதிரி கேட்டு உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. ஆகையால் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதும் மிக மிக அவசியம். அடுத்து சூது, மது, மாது இந்த விஷயங்களையும் அறவே ஒதுக்கணும். இல்லைனா பிரச்சனை தான். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் 2024 செப்டம்பர் 30க்கு பிறகு 2024 டிசம்பர் 31க்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.